உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சற்று நேரத்தில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக பொன்முடி பதவியேற்க இருக்கிறார். உச்சநீதிமன்றம் கடிந்து சொல்லியதை அடுத்து ஆளுநர் ரவி இந்த முடிவை எடுத்து அழைப்பு விடுத்திருக்கிறார் பதவியேற்பதற்காக. கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது கிண்டி ராஜ்பவனுக்கு வெளியில் இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று முன்பாக உள்ளே சென்றார். இந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு கிண்டி ராஜ்பவன் காட்சிகளை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் கிண்டி ராஜ்பவனில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் எளிய நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அமைச்சர்கள் சேகர்பாபு உள்ளிட்ட ஒரு சில அமைச்சர்கள் தான் பங்கேற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்தந்த எம்பி தொகுதியில் இருப்பதால் அவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இந்த கேபினெட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து அவருடைய எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கமானது. அப்போதே அவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பும் அவரிடமிருந்து வாங்கி ராஜகண்ணப்பரிடம் கூடுதல் பொறுப்பாக கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் டிசம்பர் மாதம் அந்த 4 மாத காலம் அந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். இந்த நிலையில் மார்ச் 11ஆம் தேதி அவருக்கு மீண்டும் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததன் காரணமாக அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆனதற்கான கெசட்டும் வெளியிடப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி கவர்னருக்கு தமிழக முதலமைச்சர் பதவியேற்று நடத்தி வைக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் கவர்னர் ஒரு சில விளக்கங்களையும் கொடுத்திருந்தார். அதுதான் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து அந்த அடிப்படையில் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்த நிலையில் அவருக்கு பதவி பிரமாணம் கவர்னர் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரில் மூத்த அமைச்சர்கள், அதாவது 10 மூத்த அமைச்சர்களில் ஒருவராக பொன்முடி இருந்து வருகிறார். 1989 அவர் அமைச்சரானவர். அதற்கு பிறகு 1996 போக்குவரத்து துறை அமைச்சராகவும் 2006-11 உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். திருப்பியும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 அமைச்சராக பொறுக்கும் உயர்கல்வித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த நிலையில்தான் அந்த பொறுப்புகள் மீண்டும் அவருக்கே உயர்கல்வித்துறை கொடுக்கப்படுகிறது. இதுல இன்னொரு மாற்றமும் செய்திருக்கிறார்கள். ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக காந்தி அமைச்சரிடம் இருந்த கிராம தொழில்கள் மற்றும் கதர் வாரியத்தை வாங்கி ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் தான் நினைத்தால் தன்னுடைய சகாக்கள், குறிப்பாக எம்எல்ஏக்கள் யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக பொறுப்பேற்க வைக்கலாம். அவருக்கு சட்டத்திலே வழிவகை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்றைக்கு உச்சநீதிமன்றமும் அதை சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது பொன்முடி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். 1950 விழுப்புரம் மாவட்டம் இடையார் என்ற கிராமத்தில் பிறந்தவர் பொன்முடி. 74 வயதாகிறது. முனைவர் பட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். அவருக்கு இந்த பொறுப்பு என்பது தமிழக முதலமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவி பிரமாணம் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை சொல்லியும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தும் எச்சரிக்கைகளை பதிவு செய்தும் சொல்லியிருக்கிறது ஆளுநர் RN ரவிக்கு எதிராக. வேறு என்னென்னலாம் சொன்னார்கள் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து? உச்சநீதிமன்றத்திலே வில்சன் தமிழக அரசு சார்பில் வாதிட்டார். அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டினார். ஏற்கனவே அரசியல் சாசன விதிகள் எப்போது, அதாவது ஒரு பில்லு மசோதா தாக்கல் பண்ணாலும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தால் தான் ஓகே பண்ணுறாரு. இது போன்ற எந்த விஷயம் பண்ணாலும் எங்களுக்கு தடையாக இருக்காரு. 13ஆம் தேதியை நாங்கள் கொடுத்துட்டோம். கவர்னர்கிட்ட சிஎம் பரிந்துரை கடிதம் கொடுத்துட்டார். 13ஆம் தேதி 7 மணிக்கெல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து விட்டது. ஆனால் பதவி பிரமாணத்துக்கு அழைக்கவில்லை. பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இந்த நிலையில்தான் சந்திரசூட் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் கவர்னர் என்ற ஒரு கேள்வியை நேற்றைக்கு கேட்டார். அரசியல் சாசனப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் இன்றைக்குள் 24 மணி நேரத்திற்குள் எடுக்காதபட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றெல்லாம் கடுமையான வாதங்களை எல்லாம் குறிப்பாக தலைமை நீதிபதி அவர்களே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்கிறார். மற்றொரு புறம் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். ஒரு முக்கியமான தருணமாக. ஏனென்று சொன்னால் ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அவருக்கு இது கிடைத்திருப்பதாக திமுகவினர் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலி என்றெல்லாம் அறிவித்தார்கள். மார்ச் மாதம் 5ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை செயலாளருடைய கடிதத்தை ஏற்று எலெக்ஷன் கமிஷன் அந்த தொகுதி காலி என்று அறிவித்து விட்டார்கள்.
இடைத்தேர்தல் வந்துவிடும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் மார்ச் 11ஆம் தேதி கொடுத்த அந்த 2 பேர் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பை தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டார்கள். இனிமேல் அவர் குற்றவாளி இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அவருக்கு மீண்டும் எம்எல்ஏ பதவியும் கிடைத்துவிட்டது, மீண்டும் அமைச்சர் பதவியும் கிடைத்துவிட்டது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒருவர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 4 மாதத்திற்குள்ளாக மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்தை அடைந்து மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகி இடைத்தேர்தல் வராமல் அமைச்சராக இருக்கிறார் என்றால் அது பொன்முடியை சாரும். அந்த அளவுக்கு பல சட்ட விஷயங்களை எல்லாம் அவர் கடந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் இந்த பதவியேற்பு நடைபெற்றவுடன் விழுப்புரத்திலே தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்வார் என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்திலே தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் மற்ற சலுகைகள் அவருக்கான கார் ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் ஏற்கனவே அந்த அமைச்சரை பொறுத்தவரை அவர் தன்னுடைய சொந்த வாகனத்தையே பயன்படுத்தி வருகிறார். மற்றபடி அமைச்சருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகுதான் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு குறிப்பாக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.